குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து தினம் 5 தமிழ் கேள்விகள் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்குறது இப்போது டே 1 பாருங்கள், ஒரு 5 கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட், பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் பொறுத்துக. ஸோ இங்கேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நறுமண பொடி இதெல்லாம் விட்டுட்டாங்க. நம்மளுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகுமோ அதை பாருங்கள். காருகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாசவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஓசுனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஓவியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு 4 தான் நம்மளுக்கு இப்போது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கிறப்ப, சொல்லும் பொருளும் படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ரைமிங்காக வர மாதிரி காருகர், பாசவர், ஓசுனர், ஓவியர் அப்படின்னு வர்றப்ப இங்கே பாருங்கள், அதே மாதிரி அதனுடைய ஆன்சர்ஸ் கூட பாருங்கள். பாசவர்னா வெற்றிலை விற்போர், அப்புறமா வந்து ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். இப்படி இருக்கியா, இதுதான் இங்கே நம்ம மேட்ச் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாசவர், வெற்றிலை விற்போர். அப்போது இதுதான் 1. அதுக்கு அடுத்து ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஸோ இப்போ இது 2 தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் 2 பாருங்கள் 1 4, 3 பாருங்கள் 4. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பி வந்து 4 1. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான், ஏன்னா இது 2மே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2மே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. அப்போ பாருங்கள், வெற்றிலை விற்போர், எண்ணெய் விற்போர். ஸோ ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இதை கொஞ்சம் கடினமாக கேட்குறாங்க. ஸோ அப்போது நமக்கு ஈஸியாக இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லிட்டு, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, மிச்சம் 2 ரொம்ப ஈஸி. கார்கர்னா நெய்பவர், அதாவது வந்து சாலியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போது. அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, ஏக்கு 1, பிக்கு ஓசுனருக்கு எண்ணெய் விற்போர் 2. சரிங்களா? ரைட். அப்போ பாருங்கள், அடுத்து ஓவியர் யார், மண்ணுள் வினைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண்ணூல் அப்படின்ற மாதிரி கண்ணூல்னு வினைஞர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேள்வி வந்து எப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள். கண்ணூல் வினைஞர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓவியர் யார், மண்ணூல் வினைஞர் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் மண்ணூல், இங்கே பாருங்கள் கண்ணூல் வினைஞர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஓவியருக்கு என்ன வரும், இங்கே மண்ணூல் வினைஞர். அப்போ இந்த கேள்வியே வந்து கொஞ்சம் தவறாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட். அதுக்கடுத்து வந்து காருகர் அப்படின்னா நெய்பவர். அப்போது 4. புரியுதுங்களா? அப்போது ஏக்கு என்னது, இங்கே ஆப்ஷன் பார்க்கணும், நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்க்கக்கூடாது. அப்போ 4, அதுக்கடுத்து 1. ஆன்சர் என்ன, 4 1. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 4 1 2 3, 4 1 2 3, 4 1 2 3. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? உங்கள் கொஷின் பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக வந்து அந்த ஆப்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நாம நீர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நாம நீர் அப்படின்றத பார்த்தோம். இங்கே நாம நீர்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இங்கே நாம நீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல் அப்படின்னு பேர். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு பேர். அப்போ இங்கே வந்து பாருங்கள், நாம நீர் அப்படின்றது இந்த கடல் ஒன்று தான் வருது. பட் இந்த இடத்துல வந்து அச்சம் தரும் கடல்னு கொடுத்துருக்காங்க, நீரோடு சேர்த்துக்கிறதுனால நம்ம கடல் நீர் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். இது ரொம்ப எளிமையான கேள்வி, 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பாருங்கள், இந்த வழுவமைதி அப்படின்றதுல ஒரு டாபிக் இருக்குது. அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். கத்துங்குயிலோசை அப்படின்றது சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, பாரதியார் சொல்லியிருக்காரு. இதில் குயில் வந்து கூவுன்றது தான் மரபு. அதாவது மரபு வந்து மாறி வந்திருக்கு. குயில் வந்து என்ன பண்ணோம், கூவை தான் கூவும். ஆனால் இங்கே கத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய புலவர்கள் வந்து ஏற்றுக்கொட்டினாங்க. ஆனால் மரபு வழியில் பார்த்தா இது வந்து தவறு, ஆனால் இதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் மரபு வழுவமைதி இப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் வரப்போ பார்க்கலாம். இங்கே இந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். குயில் வந்து என்ன பண்ணோம், கூவை தான் கூவும். ஆனால் இந்த மரபு, குயில் வந்து கூவுன்றது மரபு. ஆனால் இங்கே கத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கவிதையை ஏற்றுக்கிட்டு நம்ம புலவர்கள் வந்து பாடல்களை பாடியிருக்காங்க இல்லையா. அதனால் இது வந்து மரபு வழுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், மரபு வழுவமைதி. இதே மாதிரி இடத்தை சொல்லி ஒரு உதாரணம் இருக்குது, காலத்தை சொல்லி ஒரு உதாரணம் இருக்குது, திணை சொல்லி ஒரு உதாரணம் இருக்குது. அடுத்தடுத்த கேள்வியில் வரப்போ நம்ம பார்க்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள், அதுதான் காந்தியடிகள் பற்றின ஒரு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 1900 ஆக்சுவலாக தமிழ் தான் இது. 1937
நம்ம ஊவேசானுடைய அந்த சிறப்பை சொல்கிறதா காந்தியும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 கொஷினும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. இதில் காந்தியடிகள் தலைமை வகித்தார். சரி, ஆக்சுவலாக இது காந்தியடிகள் பற்றி கொஷின் இல்லை. இது யார் இதுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் அப்படின்றது தான். அப்போது ஊவேசா அப்படின்றது ஆன்சர் நம்ம புக்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஊவே சுவாமிநாதர். அடுத்து இது கூட ரொம்ப முக்கியமான கொஷின், அடுத்து வரப்போ பார்க்கலாம். பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியா அப்படின்றது யாரோடது, நவசக்தி அப்படின்றது யாரோடது, தென்றல் அப்படின்றது யாரோடது. அப்போ நம்மளுக்கே நல்லாவே தெரியும், இது ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. தமிழ்ச்சிட்டு அப்படின்றது தான் என்ன, பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று. ஸோ இந்த வகுப்பில் நம்ம ஒரு 5 கேள்வி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ரீகாப் மாதிரி கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இந்த சொல்லும் பொருளும்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வரதை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இங்கே நாமநீர் அப்படின்னு பார்த்தா கடல் நீர் கொஞ்சம் வேற்றுப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வழுவமைதி, எல்லா வழுவமைதியும் படிங்க. இந்த கொஷினில் நம்மளுக்கு மர வழுவமைதி எக்ஸாம்பிளில் என்ன இருக்கோ அப்படியே கேட்பாங்க எக்ஸாமில். ஓகே, பாருங்கள், கத்தும் குயிலோசை. ஓகே, அதுக்கடுத்து இங்கே ஊவேசா தான் நம்மளுடைய கேள்வி, ஆனால் காந்தியடிகள் தொடர்புடையதாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி ஊவேசா. அதுக்கடுத்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ச்சிட்டு, அதில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்தியா, நவசக்தி, தென்றல்னு கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். புகழ்பெருஞ்ச ஆசிரியர்கள் தான் அவர்களும். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த 5 கொஷின்ஸ்களை நம்ம அனலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.